கண்ணியத்திற்குரிய எல்லாமே நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்தவுடனே ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஜகாத்து கடமையாக்கப்பட்டது. வெறும் 9 ஆண்டுகளில் அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த ஜகாத் என்ற பொருளாதாரத்தை மிக தெளிவாக துல்லியமாக சொல்லிக் கொடுத்து 10 வருஷத்துல எல்லாரும் ஜகாத்து கொடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஒருவர் ஜகாத்தை எடுத்து கொண்டு போய் கொடுத்தால் வேண்டாம் என்று சொல்லுகிற சமூகமா மாறிடுச்சு. கொஞ்சம் தொழுதவங்க முன்னாடி வாங்க, 10 நிமிஷம். எப்படி இது சாத்தியம்? உலகத்தில் யார் யாரையும் நம்பி கடன் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? கடன் அன்பை முறிக்கும், கடன் இடுப்பை முறிக்கும். காண மயிலாட கடன் வந்து மேலாட, வாங்கியவன் கொண்டாட. நான் இங்கே அதுக்கு எப்போ தெரியுமா ஆத்திரம் வரும்? நம்ம சைக்கிளில் போயிட்டு இருந்திருப்போம், அவனுக்கு 5000 ரூபா கடன் கொடுத்துருப்போம், அவன் டாக்ஸி புக் பண்ணி போயிட்டுருப்போம். பொருளாதாரம் என்பது என்னமோ பணம் காசு அப்படிங்கிறது அல்ல. உண்மையிலே அதுதான் துனியா, அதான துனியா. காசு இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் அதில் முறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்துறாங்க. மதீனாவுக்கு வரும்போது ஏகதேசம் அங்கே தொழில் விவசாயம் தான், பெரித்தம்பழம். இன்னைக்கும் மதீனா டேட்ஸுக்கு ஒரு தனி ரேட் இருக்கு, ஒரு தனி மரியாதை இருக்கு. அதுலேயும் பெருமானார் சொன்ன அஜுவா பேரித்தம்பழத்துக்கு இன்னும் சிறப்பு இருக்கு. நம்மெல்லாம் போய் உம்ராக்கெல்லாம் போய் வாங்கிட்டு வராங்களா பெருசம்பழம்ல, அதெல்லாம் மதீனா பெருசம்பழம் கிடையாது. வெளிநாடுகளில் இருந்து மதீனாவுக்கு இறக்குமதியாது. அப்போ விவரம் தெரிஞ்சவங்க அந்த ஃபார்முக்கு போய் மதீனாவில் விளைந்த பெரித்தம்பழத்தை வாங்கணும். அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாவுக்கு வரும்போது இவங்கள விவசாயி யூதர்கள் தான் உலகத்தில் முதல்ல இந்த பேங்கிங் சிஸ்டம் இருக்கா இல்லையா, இதை தொடங்கினவன் வந்தான். அவன் என்ன சொன்னான்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கியதை போல வட்டியையும் ஹலாலாக்கி இருக்கிறான். இதுதான் குறைஷிகளுடைய வாதம், யூதர்களுடைய வாதம். ஏன் வட்டிக்கு வியாபாரத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க? வட்டிக்கும் வியாபாரத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஆமா, அதான் குறைஷி சொன்னா. வியாபாரம் மாதிரி தான் இருக்கு. நீ காசை போட்டு பொருளை வாங்குற, லாபம் வச்சு விற்கிற, அவர் காசவே போட்டு லாபம் சம்பாதிக்கிறாரு. அவங்களுடைய அறியாமையை எல்லாம் கண்டிக்கிறான். வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், சரிவுகள் இருக்கும் இல்லையா? திடீர்னு தூக்கி விடும், திடீர்னு இறக்கி விடும். வட்டியில் அப்படி கிடையாது. நீ செத்துக்கிட்டே இருக்கணும், அவன் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ மதீனால இருக்கிற அந்த சமுதாயம் வட்டியில விழுந்துட்டாங்க. நம்மளும் அப்படித்தான் சொல்லுங்க. புத்திசாலி யாருன்னா ஒரு இஎம்ஐ இல்லாதவங்க தான் புத்திசாலி. எது இருக்கோ அல்ஹம்துலில்லாஹ். ஆசை 25 வயசுக்குள்ள எல்லாம் செட்டில் ஆயிடணும். வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், ஜாலியாக சுற்றணும். காசு கூப்பிட்டு கொடுக்குறானுங்கள. இது என்ன கிரெடிட் கார்டு, கடன் தானே. இத்தனாவது மாதத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், கட்டிக்கலாம். ஆரம்பத்தில் ஆசையில் பட்டை கிளப்பிடுவான், அப்புறம் வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவோம். இதெல்லாமே பெருமானார் சொல்லி கொடுத்தாங்க. பார்த்தா இவங்க, நீங்கள் அன்சாரிகளை பார்த்தா நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க? அறுவடை முடிஞ்சு அந்த பேரிச்சம்பழத்தை விற்ற உடனே வட்டிக்காரன் தூக்கி போயிடும். இப்போ என்ன நிற்கும்? இது அப்படியே ரவுண்டிங்கில் வருது, ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த அறுவடை வந்தால் அதையும் அவன் தான் தூக்கிட்டு போவான். இப்போ அது வரைக்கும் செலவுக்கு இவன்கிட்ட மறுபடியும் வாங்கணும். பணம் வாங்கினா வட்டி கட்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. முதல்ல உங்களுக்குள்ள கடன் கொடுத்த பழகுங்க. உங்களுக்குள்ள சொல்லுங்க, நம்ம யார் கொடுக்குறோம், யார் வாங்க.
ஏதாவது ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அல்லது பார்ட்னர் அது ஃபேமிலிக்குள்ள அது 1000 தடவை யோசிச்சு இப்படிலாம் ஒரு தத்துவம் இருக்கு தெரியுமா? குடும்பத்துக்குள்ள கடன் கொடுத்துட்டா திரும்பி எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்த்தா மச்சான் டென்ஷன் ஆயிடுவார். பரவு கடனுடைய வசனங்களை குரானிலே பெரிய வசனமாக வச்சிருக்கிறான். அத்தாவும் மகனுங்க, அவரு காசு இவருக்கு, இவரு காசு அவருக்கு, சரியா? ஆனா 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. இப்ப அத்தா மகனுக்கு கடன் கொடுத்தா மகன் என்ன செய்யணும்? திருப்பி கொடுத்தா. அத்தாவும் மகனுக்குள்ள அக்ரிமெண்ட் போடுங்கிறாங்க. பிரச்சனையே இருக்காதுலங்க. மாமாட்ட போய் மாமாவெல்லாம் பார்க்காத, அல்லாஹ் பாரு. மாமா ஓகே நீங்க கேட்டீங்க, நான் 50,000 தர்றேன், ஒரு சின்ன 50 ரூபா பேப்பர்ல அக்ரிமெண்ட், வாங்கினது உண்மை, திருப்பி தர்றேன் இன்ஷா அல்லாஹ். இது செஞ்சு பாருங்க, உறவெல்லாம் உடஞ்சி போயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, முதல்ல கடன் கொடுங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இல்லாத ஏழைகளுக்கு பெரும் உதவியா இருக்கும். இதுல நமக்கு என்ன லாபம்னு சொன்னா சவாபு மட்டும்தான் லாபம். பெருமானார் சொல்றாங்க, சொர்க்கத்தில் பார்த்தேன், ஜகாத் கொடுப்பவர்களுக்கு ஒன்றுக்கு 10 மடங்கு நன்மை, கடன் கொடுப்பவர்களுக்கு ஒன்றுக்கு 18 மடங்கு நன்மை என்று படித்தேன். நல்ல சாதாரண ஒரு ஆள் இப்போ நான் கூப்பிட்டு 500 ரூபா ஜகாத்து வச்சுங்க அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுங்களேன், அவர் ஏழையாக இருந்தாலும் அந்த இடத்துல அவருக்கு என்ன வரும்? ஓ, ஜகாத்தை வாங்கிறதுங்கிறது இழிவு, யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் கடன் தைரியமா கேட்கலாம், அவர் கொடுப்பாரு. இவர் திரும்ப தைரியமா கேட்கலாம், அவர் இருந்தா கொடுப்பாரு, இல்லைன்னா டைம் கேட்பாரு. 2க்கும் வித்தியாசம் என்னன்னா, ஜகாத்தில் சுயமரியாதை பாதிக்கப்படும். வாங்குறவன் கடன்ல சுயமரியாதை பாதிக்கப்படாது. அவர் ரொம்ப பேசணும் சொல்லுவார், வாங்கினா உண்மைதான், கொஞ்சம் கஷ்டம் தர்றேன்னு சொல்லிட்டேன். ஓவரா கேட்டீங்கன்னா அது நம்ம சமூகத்தில் அது நிறைய இருக்கு. சொல்லவே மாட்டான், வண்டி தூக்கி போயிடும். இந்த ஃபிட்டிங் வியாபாரமெல்லாம் நம்மளுக்கு தானே பண்றாங்க. காரு, 2 வீலரு, திடீர்னு தொழுதுக்கு போய் பார்த்தோம்னா வண்டி இருக்காது. ஃபிட்டிங் பணத்தை வாங்கிட்டு வண்டி தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் தொழுகிறாங்க, அதான் ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் பக்கத்துல வந்த மாதிரி. என்ன மாதிரி தொழில் பண்றாங்க? ஏதோ ஃபிட்டிங்கில் வண்டி ஓடிட்டு இருக்கு, இவன் காசு கஞ்சியில போட்டா நம்ம வாழ்க்கை கஞ்சி ஆயிடும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, கடன் நீங்க இதை நாடு முழுவதும் பண்ண முடியாது. இப்போ இந்த ஜமாத் இருக்குன்னு வச்சுக்கலாம், இந்த ஜமாத்தினுடைய மக்களுக்கு கடன் உதவி வழங்குறதுக்கு நாம் எல்லாம் சேர்ந்து போட்டு ஒன்று உருவாக்கணும். ஒரு ஃபண்டா இருக்குமா இல்லையா? அவங்களுடைய வறுமை தரித்திரியம் தீரும். அதே மாதிரி அவங்களும் என்ன செய்யணும்? வாங்கின கடனை திருப்பி கொடுக்காட்டியும் பரவாயில்ல, எப்போ வாங்கினேன்னு கேட்பான். அதுதான் பிரச்சனை. நீ யாருமே எனக்கு தெரியாது. அதனால நிறைய பேர் என்ன செய்யறாங்க, சொந்த பந்தமெல்லாம் கடன் கேட்டு வந்தால் டப்புன்னு ஒரு 5000 ரூபாய் கொடுத்து துவா செய்யும், மச்சான் வியாபாரம் கொஞ்சம் சரியில்லை. அவர் 50,000 ரூபாய் கேட்டு வந்திருப்பாரு. 50,000 கொடுத்தா வருமா வராதுன்னு தெரியாது. 5,000 ரூபாய் ஜக்காத்தோட போய் தொலைக்கும். கடன் கொடுங்கள், வட்டிக்கு போகாம ஒரு சமூகத்தை பாதுகாக்கணும். 2வது, பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் அன்பளிப்பு, ஜக்காத்து, சதக்கா கொடுத்து, தகுதியுள்ளவராக இருந்தால் ஜக்காத்து கொடுங்க, சதக்கா கொடுங்க. நண்பர்களாக இருந்தால் ஹதியா. பொருளாதாரம் வெளியில வரணும். அதே மாதிரி எல்லா விஷயத்திலும் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு ரூட் போட்டு கொடுத்துட்டாங்க. சொன்னாங்க, இனிமேல் யூதன் வட்டி கேட்டு இங்க வரக்கூடாது. இப்ப நான் என்ன பண்றது, அதை நான் பின்னாடி சொல்றேன். ஏதாவது ஒரு விதத்துல பொருளாதார உதவி சமூகத்துக்குள்ள அல்லாஹ்விடம் நன்மை எதிர்பார்த்து கொடுங்க. வீண் விரயம் செய்யாது. வீண் விரயம், நம்ம சக்தியை தாண்டி திருமணங்கள்ல 7-8 குமர்களுடைய பணங்கள் வீணடிக்கப்படும் இல்லையா? இதுக்கெல்லாம் அவங்க தானே அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். யார் வீண் விரயம் செய்கிறார்களோ ஷைத்தானுடைய சகோதரர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல எச்சரிக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் ரூட் போட்டாங்க. அறுவடை நேரம் வருது, ரசூலுல்லாஹ் தனக்கு தெரிஞ்சது போய் சொல்றாங்க. ஏன் நீங்க
ஒட்டு வைக்கலாம்ல, அதெல்லாம் மரபணு மாற்றம்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒட்டு வச்சா பழம் கொஞ்சம் பெருக்கம் கிடைக்கும், மகசூல். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு செஞ்சு அந்த வருஷம் எல்லாமே பட்டு போயிடுச்சு. அப்பா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, எனக்கு அதை பற்றி அந்த அளவுக்கு அறிவு இல்லை, எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன், உங்களுடைய நன்மைக்காக இது இப்படி நடந்துருச்சா, இனிமேல் நீங்கள் அப்படி செய்யாதீங்கன்ட்டாங்க. எவ்வளோ பெருந்தன்மை. அப்போ அறுவடை காலம் வருது, பெரித்த பழங்களை வருஷத்துக்கு 1 2 அறுவடை செய்வாங்க. எல்லா சஹாபாக்களுடைய ஒரு பழக்கம் இருந்ததுங்க. முதல் அறுவடை பள்ளிவாசல் கொண்டு வந்து ஒரு கம்பியில் மாட்டி விடுவாங்க. இந்த பேரிச்சம்பழத்தை வச்சு துவா ஓதுறதுன்னு அங்கிருந்து தான் வந்துச்சு. புரியுதா? ஏன்னா நம்ம பொருளாதாரத்தில் பரக்கத்து வரும். அப்ப அவங்களுடைய பொருளாதாரம் என்ன? பேரிச்சம்பழம். அதை வச்சு துவா செய்யறாங்க. துவா செய்பவர் நபி. இவனுங்க எங்க படிச்சாலும் தெரியல, பேரிச்சம்பழத்தை வச்சு பொட்டுக்கல்லையை போட்டு பாத்தியா ஓதுறானுங்க. மார்க்கத்தில் இல்லை, சிறுக்கு அறியாம. இதெல்லாம் இன்னமும் மஸ்ஜிது நபவியில இந்த பேரித்த படம் தொங்க விடப்படும் கம்பி இருக்கு. சஹாபாக்கள் முதல்ல ஃபர்ஸ்ட் அறுவடை பள்ளிக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க தெரியுமா? அதை வச்சு பாத்தியா ஓதுவாங்க. யா அல்லாஹ் எங்கள் மதீனாவில் பரக்கத்து செய், யா அல்லாஹ் எங்களுடைய கூடைகளில் அளவைகளில் பரக்கத்து செய், யா அல்லாஹ் எங்களுடைய பேரித்த பழத்தில் பரக்கத்து செய். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க சஹாபாக்களுக்கு அவ்வளவு. ஏன்னா ஒரு ஊரினுடைய பொருளாதாரத்திற்காக ஒரு தலைவர் உழைக்கிறார் இல்லையா? அப்புறம் அறுவடை செஞ்சு இப்போ வாங்கறதுக்கு வருவான் யூதன் என்ன காசு வாங்க மாட்டான், பெருசு மேலே தூக்கிட்டு போயிடும். அப்போ அவன்கிட்ட என்ன ரேட்டுக்கு போகும்? நீங்கள் லோன் வாங்கிட்டு லோனு கட்டலை, உங்கள் வீடு ஜப்தி ஆகுது. ஜப்தியான வீட்டை என்ன ரேட்டுக்கு பேங்க் விற்கும், அல்லது வாங்குறவங்க என்ன ரேட்டுக்கு வாங்குவோம்? அடிமாட்டு, அந்த வகுத்துறை கேசுவாங்க இல்லையா? இதெல்லாம் இஸ்லாம் கடுமையாக தடுத்துருக்கு. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் இறக்கும் போது என்னை கூப்பிடுங்க. ஒவ்வொரு தோட்டத்தில் பேரித்தம்பழம் இறக்கி ரசூலுல்லாஹ் அந்த பழம் மேலே ஏறி உட்கார்ந்து துவா செய்றாங்க. துவா செஞ்சுட்டு சொல்றாங்க, நீங்க யூதன்ட்ட வாங்கினே இல்லை, எவ்வளோ வாங்கினையோ அவ்வளோ கொடுங்க. அவர் கூட கொடையா அள்ளி 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 கொடுக்குறாரு. ஆமா நாயகனே, இவ்வளோ காசு வாங்கினேன், அதுக்கு 40 மூட்டை கூட திருப்பி கொடுத்தாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அவர் வந்து பார்க்குறாரு, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு பறிச்சு போட்ட பேரிச்சம்பழம் அப்படி இருக்கு, யூதனோட கடனை முடிஞ்சிருச்சு. சொல்லிட்டாங்க, அடுத்த தடவை நீ மதீனாக்குள்ள வரக்கூடாது, நாங்களே எல்லாம் பண்ணிக்குவோம். இப்போ சொன்னார் ஜாபிர், முதல்ல உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய மகசூலை நீ பார்க்குற, வித்து நல்லா இருங்க. ஒரு சமுதாய தலைவருடைய கவலை. அப்பதான் அல்லாஹ்வுடைய ரசூல் இவங்களுக்கு சொன்னாங்க, சிக்கனமா இருங்க, வீண் விரயம் பண்ணாதீங்க, கடன் கொடுத்து பழகுங்க, ஒருத்தர் நேசிச்சுக்குங்க. ஒரு 10 வருடத்துல வட்டி 100% ஒழிக்கப்பட்டுருச்சு. மாற்று வழி என்ன? வட்டிக்கு ஏங்க போறோம் சொல்லுங்க, அது சொல்லுங்க. யாரும் கொடுக்க மாட்டாங்க. எல்லா பள்ளி ஜமாத்து மஹல்லா வாசிகள் ஆஜியாரு ரொம்ப ரத்தத்தின் ரத்தம் என்ன இருக்கட்டும், காசுன்னு போய் நின்ட்டோம்னா அதில் முந்தா நேற்று வந்திருக்கலாம் மஜத்து, இப்பதான் நான் கொடுத்தேன். அப்புறம் என்ன செய்வான்? நம்ம எல்லாம் நார்மலா ஓடிட்டு இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திடீர்னு நோக்காடு வந்துருச்சு, கேஜியில் போய் அட்மிட் பண்ணிட்டாங்க, கட்டத்தையே கட்டணுமா இல்லையா? அப்ப இந்த பொருளாதார பகிர்மானத்திற்கு வழி என்ன? அவன் வேற என்ன செய்வான்? செயினை கொண்டு போய் வச்சு பணத்தை வாங்கி மருத்துவத்துக்கு செலவு பண்ணுவான். அப்புறம் அதை கட்டுன்னு மாட்டிக்குவான். லாக்காகிறது தானே, ஒன்று நினைச்சு ஒன்று பண்ணுவோம், லாக்காய். ஆனா குர்ஆன் தெளிவா சொல்லுது, வியாபாரத்தில் பரக்கத்துண்டு, வட்டியில் அழிவு நிச்சயம். என்ன காரணம் சொல்லி சமாதானம் சொல்லி அதை ஹலாலாக ஆக்க முடியாது. இப்போ வழி என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நான் நல்லவனா இருக்கணும், நான் கஷ்டப்படுறேன், எல்லாம் கரெக்டு. இவருக்கு கடன் வந்துச்சுன்னு சொன்னா என் பிரச்சனைகள் முடிஞ்ச உடனே கடனை நான் செஞ்சிருவேன், கட்டிடுவேன். அப்படித்தான் சமூகம் இருக்கணும்.
அப்போ என்ன செய்யலாம், ஜமாத்துக்கு வந்து ஏழை குமர் திருமணம் இதை வாங்கிக்கோ, 5 லட்சம் வாங்கிக்கோ. ஒரு சின்ன பிஸ்னஸ் நான் பண்ண போகிறேன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 3 லட்ச ரூபா நீ பண்ணிக்கோ. நான் வண்டியில் மீன் தான் விற்க போகிறேன், எனக்கு 10,000 ரூபா கிடைச்சா போதும், இந்த வாங்கிக்கோ. இருக்கிற பணக்காரர்கள்லாம் போட்டு இல்லாத ஏழைகள் செய்யும். ஆனால் அந்த ஏழைகள் விசுவாசமாக இருக்கும். இப்போ அவனுக்கு என்ன லாபம்? வட்டி இல்லாத இலவசமாக பொருளாதாரம் கிடைக்கும். இந்த திட்டத்தை பெருமானார் மதீனாக்குள்ள நடைமுறைப்படுத்தினாங்க. இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு அவரு பார்த்தா பாவம், ரொம்ப பாவம், அவருக்கு ஜக்காத். இன்னொரு மிஸ்கின் வர, அவருக்கு சதகா. ஒரு ஸ்டேட்டஸான ஆளப்பா, நல்லா இருந்தார், பொழிஞ்சிட்டாரு. கொஞ்சம் தான் காசு கிடைச்சதுன்னா அவர் எதிர்ச்சிடுவார், நல்ல தொழில் தெரிஞ்சவர், அவருக்கு ஹிபா கொடுங்க. ஹிபானா அன்பளி கொடுக்கலாமா இல்லையா? இந்த பொருளாதாரம் பகிர்மானம் இருந்தால்தான் ஒரு சமூகம் கண்ணியமாக வாழ முடியும். மேற்கத்திய உலகம், அமெரிக்கா இது போன்ற இவங்கெல்லாம் என்ன வலதுசாரியா? வலதுசாரி. அவங்களுடைய நோக்கம் என்ன? குறிப்பிட்ட சமுதாயம் தான் பணக்காரனா இருக்கும், மற்றவன் எல்லாம் கூலியாளியாகவே இருக்கும். இதெல்லாம் அது எல்லாம் உடைச்சு தெளிச்சு எல்லாரும் பொருளாதாரத்தில் பயன் பெறணும். அதுக்குத்தான் ஜக்காத்தை எல்லாம் கடமையாக்கி, நீங்க ஒரு மஹல்லாக்குள்ள ஒரு 30 குடும்பம் ஏழை குடும்பமா இருக்கு அப்படின்னா அந்த ரமலானுடைய துயர் துடைக்க முடியும் இல்லையா? ஏதாவது ஒரு குடும்பத்தை ஜக்காத் வாங்காத நிலைக்கு உருவாக்க முடியும். சரிப்பா, நீ என்ன இப்படி போ, நம்ம குடும்பம் வேற, உனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒரு டிவிஎஸ் எக்ஸல் இருந்தால் போதுங்க, கொஞ்சோன்னு 10,000 ரூபாய்க்கு சரக்கு, பனியன் துணி துண்டெல்லாம் வாங்கி கொடுத்தா ஊருக்குள்ளே விற்று நான் ஓட்டிக்குவேன். நம்பிக்கையான ஆள், அவனை தூக்கி விடு. ஜக்காத்து வாங்குகிற ஒரு நபர் குறைக்கப்படுகிறார், அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்வான், அவர் ஜக்காத் கொடுக்க ஆரம்பிச்சார். நான் சொல்கிறேன், இந்த இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்தி இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த போரா செட்டு முஸ்லீம்கிட்ட தான் இது கரெக்டாக திட்டமிட்டு வச்சிருக்கிறாங்க. அவங்க இங்கேருந்து டெல்லி ஹெட் ஆஃபீஸ் எங்கே வேணாலும் இருக்கலாம், ஒருத்தர் பொழிஞ்சிட்டா அங்கே இமாமு தான் விசாரிப்பார். எல்லாம் விசாரித்து அவருடைய நிலையை தலைமைக்கு அனுப்புவாங்க. அவருடைய தேவைக்கு 10 லட்சமோ 50 லட்சமோ அனுப்பிடுவாங்க. அவர் தொழிலை பிக்கப் பண்ணி பணத்தை திருப்பி கொடுத்துருவாரு. ஜக்காத்து இருக்கு, ஆனா இல்லை. நான் சொல்ல புரிஞ்சுதா? இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் யாரும் எடுத்துட்டு செய்யறது? மோமின்களே, ஏழைகளின் பணங்களைத்தான் அல்லாஹ் நம்மிடத்துல கொடுத்துருக்கான். அதனால 2 தான் பொருள், ஒன்று தங்கம், இன்னொன்று வெள்ளி. வெள்ளியினுடைய 640 கிராம் மதிப்பீட்டில் இருக்கக்கூடிய வணிக பொருட்கள் இதெல்லாம் வியாபாரத்திற்குன்னு வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் கணக்கு போட்டு ஜக்காத்து கொடுத்து ஆகணும். சும்மா 10, 20ன்னு சொன்னா ஜக்காத்து சொல்லுங்க செல்லாது. செல்லலைன்னா என்ன ஆகும்? இஸ்லாமிய அரசாங்கம் இருந்துச்சு சொன்னா டேக்ஸ் மாதிரி, ஜிஎஸ்டி மாதிரி கம்பல் பண்ணி வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி நாடுகளில் அல்லாஹ்வுக்கு பயந்து நான் தான் கொடுக்கணும். கொடுக்கலைன்னா என்ன ஆகும்? பெருமானார் சொல்றாங்க, ஜக்காத்துடைய பொருள் எந்த பொருளில் கலந்ததோ அதையும் அழித்து விடுங்கிறாங்க. அதனால தான் 2 வழிமுறை. ஒன்று, ஜக்காத்தை கணக்கு போட்டு எடுத்து வச்சிருக்கு. கணக்கு போட்டு இந்த வருஷம் 40,000 ரூபா ஜக்காத்து வருது, 4 லட்ச ரூபா ஜக்காத்து வருது, இந்த எடுத்து தனியாக வச்சிருக்கு. நம்முடைய சொத்தோடு அந்த கழிவை கலக்கக்கூடாது. இன்னொருத்தர் சொல்றாரு, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு, எனக்கு ஜக்காத்தி 50 லட்ச ரூபா வருது, ஆனா என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எம்டி. எல்லாம் யார்கிட்ட இருக்கு? வெளியாளர்கள் இருக்கு. தொழிலில் முதலீடு பண்ணியிருக்கோம், அது 5 வருஷம் கழிச்சு வரும். அவர் கடனை வாங்கி இருக்கிறாரு. இப்போ கோடீஸ்வரன் தான் இவரு, ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர், ஆனால் ஜக்காத்து கொடுப்பதற்கான தொகை இல்லை. இவர் என்ன செய்யணும்னா 2026 ஜக்காத்தினுடைய கணக்கை எழுது. அங்கே 5 லட்சம், இங்கே 10 லட்சம், அங்கே 30 லட்சம், இங்கே 1 கோடி கொண்டு வா, 40 போகணும், 640 கிராம் வெள்ளி எல்லாம் போடும். எல்லாம் போட்டு பார்த்தா இவருக்கு 2.5 லட்ச ரூபா ஜக்காத்து. 2.5 லட்ச ரூபா ஜக்காத்து கொடுக்கணும். மூமின் தானே?
ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோ. 2026 ஜக்காத் எவ்வளோ? 2.5 லட்சம் ரூபா. வர வர கொடுத்துக்கிட்டே இரு. சில பேர் ஹஜ்ஜுக்கு போகிறவங்களாம் கடன் வாங்கிட்டு போகிறோம். அவருக்கு தான் கடமே இல்லையே. சொல்லுங்க, கடமே இல்லை. ஹஜ்ஜு பொருளாதாரம் இருந்தால் தான் ஹஜ்ஜு கடமை. ஒரு 10,000 ரூபா கொடுங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரேன், மூத்த போயிட்டேன்னா. அதே மாதிரி ஜக்காத்து கொடுக்கணும், இல்லைன்னா ஊர் பேசுமே அப்படின்ட்டு சில செல்வந்தர்கள் மாதிரி மனநிலை தப்பா நினைச்சுக்குவாங்களோ. நீ ஒன்றும் அல்லா இல்லை, போன வருஷம் இருந்துச்சு கொடுத்த, இந்த வருஷம் இல்லை விட்டுரு. நம்மளை நம்பி நிறைய குடும்பம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் அல்லாவை நம்பினாங்கன்னா அவன் கொடுத்துருவான். இவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த ஜக்காத் இந்த மாமூல கொஞ்சம் பேருக்கெல்லாம் கொடுப்பாங்க, சொந்த பந்தத்துலாம் கொடுப்பாங்க, அவங்க எதிர்பார்க்கவும் செய்வாங்க. ஹாஜியார் வருஷம் கொடுக்குறாரு, நல்ல ஒரு அமௌண்ட்டாக கொடுப்பாரு, அது ரமலான் காரியங்கள். இவர் என்ன செய்கிறாருன்னா, ஃபைனான்ஸுக்கு போய் பணத்தை வாங்கி கொடுக்குறாரு. இப்படி மார்க்கம் இப்படி இல்லையே. இருந்துச்சுன்னா கொடு, இல்லைன்னா இல்லை. அப்போ இந்த 3 அளவுகோலாக வச்சு ஜக்காத்து கொடுக்கணும். அதனால செல்வத்தில் பாதுகாப்பு. நம்முடைய உடம்புக்குள்ள சைத்தான் இருக்கிற மாதிரி சொத்துக்குள்ளேயும் சைத்தான் இருக்கும். ஜக்காத்தை கழிச்சிட்டிங்கன்னா சைத்தான் வெளியே ஓடிடுவான். என் சொத்துல சைத்தான் இல்லை அப்படிங்கிறதுக்கு உறுதியாக சொல்லலாமா? நாம் குடியிருக்கிற வீட்டில் பாவம் நடக்கலை. சொல்லுங்க, நான் குடியிருக்கிற வீட்டில் பாவமே நடக்கிறது இல்லை. பரிசுத்தமாக இருக்கிறோம், கணவன் மனைவியாக இருக்கிறோம், குழந்தைங்க இருக்கிறாங்க, ஹலாலான சாப்பாடு சாப்பிட்றோம். இன்னொரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு யார் வர்றாங்க யார் போகிறாங்க ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நைட்டெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு கோன்னு கத்துறாங்க, சீட்டாடுற சத்தம் அடுத்த தெரு வரை கேட்குது. அது ஒரு வீடு தான், அது ஒரு குடும்பம் தான். அல்லாஹ் என்ன இப்படி வச்சிருக்கிறான் அவரை. அப்ப என்னன்னா, நம்ம பொருளாதாரத்திற்கான பாதுகாப்பு தான் ஜக்காத். அதனால முறைப்படி கணக்கு பார்த்து ஜக்காத்தை கொடுப்பதின் வழியே ஒரு சமூகத்தினுடைய ஏழைகள் வறுமை தீர்க்கப்படும். யார் யாரு கொடுக்கணும்? அல்லாஹ் சொல்றான், இன்னம ஸதகாத்துல் ஃபுக்ரா வல் மசாகீன் வல் ஆமிலீன் அலைஹா வல் முஅல்லஃபத்தி. 8 பேரை சொல்றான். 8 பேரும் நம்ம நாட்டில் இல்லை. இது இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் தான் இந்த 8 சாரார் வரும். இன்னம ஸதகாத்துல் ஃபுக்ரா ஏழைகள், மசாகீன் மிஸ்கின். ஃபக்கீருக்கும் மிஸ்கினுக்கும் என்ன வித்தியாசம்? அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு கேரண்டி ஃபக்கீர், இப்போ இருக்கிற சாப்பாட்டுக்கு கேரண்டி இல்லை மிஸ்கின். சொல்ல புரியுதா? வெளியே போகும்போது சில பேர் சோறு வாங்கி கொடுப்பாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லு, சோறு இதுக்குங்க கொடுக்குறீங்க, காசாக கொடுங்க. ஏன்னா அதுக்கு சோறு நிறைய கிடைக்கிது. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஃபக்கீர்னா நாளைக்கு கேரண்டி இருக்கு, மிஸ்கினுக்கு இன்னைக்கு சோறுக்கு. இந்த 2 பேருக்கு ஜக்காத்தை கொடுங்க. வல் ஆமிலீன் அலைஹா, இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்துச்சுன்னா ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்கு போவார்ல ஊழியர், அவருக்கும் ஜக்காத்து கொடுக்கலாம். நம்ம ஊழியரை அதில் கொண்டு வந்து சேர்த்த முடியாது. அது அரசாங்கம் ஜக்காத்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவர் தான் போய் கலெக்ட் பண்ணிட்டு வர்றாரு, அவருக்கும் ஜக்காத்து கொடுக்கும். 4வது ஒரு முஅல்லஃபத்தி குலூபு, இஸ்லாத்துக்கு புதுசாக வந்தவங்க. நான் தராவில சொன்னேன், போன ஜும்மால சொன்னேன், இஸ்லாத்திற்கு வந்தவங்களுக்கு நாம தான் ஆதரவு கொடுக்கணும். அதனால நிறைய இடங்கள்ல மீண்டும் பழைய மார்க்கத்துக்கு போனவங்களாம் இருக்கிறாங்க. இந்த மீனாட்சிபுரம் ரஹமத் நகரா மாறி ஒரு தலைமுறையே மாறிடுச்சு. அங்கே பள்ளி மதரசா நிறைய ஆளுங்கள் உருவாயிட்டாங்க. ஆனாலும் அவர்கள் ஏற்கனவே தலித்துகளாக இருந்த போது என்ன தீண்டாமை பிற சமூகத்தினால் கடைபிடிக்கப்பட்டதோ அதே தீண்டாமையை முஸ்லிம்கள் எங்களோடு கடைபிடிக்கிறார்கள். அதுதான் வருத்தம், நோ முஸ்லிம்களுடைய வருத்தம். அல்லாஹ் பாதுகாப்பாங்க. எங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்தாங்க, வந்தவங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுத்தாங்கல்ல. புது ஜெனரேஷன் உருவாது, கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறக்குது, இவங்க இப்படி 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 ஒரு தலைமுறை உருவாது. ரஹமத் நகர் இஸ்லாத்துக்கு வந்தது அந்த மாவட்டத்தில் இருக்கிற அல்லது மற்ற மாவட்டங்களில் இருக்கிறவங்க போய் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பொண்ணு கட்டி இருக்கணும், பையனுக்கு பொண்ணு கொடுத்துருக்கணும், இதெல்லாம் ஆதரவு. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க சொல்லாம ஜாதியை பார்க்குறாங்க, அவனுக்கு சொல்லி ஜாதியால் எங்களை தீட்டாக்கி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அந்த வேதனை இருக்கு.
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நம்மை தவிர வேறு வழி இல்லை. அவங்களுக்கு மிகப்பெரிய புகலிடம் மஸ்ஜிதுகளுங்க. களிமா சொல்லி பள்ளிக்கு வந்துட்டா நிறைய சகோதரர்கள் அவருக்கு பழக்கமாயிடும். நம்மளே சொல்லுவோம்ல, இவர் நம்ம நண்பர் இப்போதான் கன்வெர்ட் ஆனார் சொல்கிறோமா இல்லையா? இந்த அறிமுகங்கள். அப்போ அவங்களை கண்காணிக்கணும், தொழில் ஏற்படுத்தி திருமணம் முடித்து கொடுத்து, அப்போதான் அவர்களுக்கு ஜக்காத்தை செலவிடலாம். அடிமைகள், இப்போ அடிமைகளாக இல்லை, வல்காரிமீன் கடனாளிகள். ரசூல்லா சொல்றாங்க கை நீட்டக்கூடாதுங்கிறாங்க. யார்கிட்டையும் கை நீட்டாது, அடுத்தவருக்காக கை நீட்டலாம். இப்போ நம்ம சொல்றோம்ல, சும்மா ஒரு ஏழை பெண்ணு வந்திருக்கு கொடுங்க கொடுங்க, அடுத்தவருக்காக. அதே மாதிரி ஜகாத்திற்காக கை நீட்டி காசு வாங்க. எப்படின்னா, ஒருத்தர் ஜக்காத்து கடமை ஆயிடுச்சு, அவர் சொல்றாரு 25,000 இந்த வருஷம் நான் ஜக்காத்து கொடுக்கணும், என்கிட்ட காசு இல்லை. உடனே இவர் என்ன செய்தாரு, நம்ம 2 பேரும் நண்பர் தானே, இந்த 25,000 ரூபாய் வச்சுக்கான அவருக்கு கடன் கொடுத்தாரு. அவரு ஜக்காத்தை நிறைவேற்றிட்டார். இப்ப இவரு நண்பனை நம்பி 25,000 ரூபாய் கொடுத்தாருல, இவரு ஜக்காத்தை வாங்குற நிலைமைக்கு போயிட்டார். சொல்லுங்க, இப்ப இவர் ஜக்காத்து கேட்கிறார். என்னங்க நீங்க போய் கேட்கறீங்க? எனக்கு கேட்கல, என் நன்மை ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா, வழிகள் நிறைய இருக்கு. நான் ஒரு ஹெல்ப்னு அவனுக்கு 25,000 ரூபாய் கொடுத்தேன், அந்த காசு இன்னும் வரல, அவனாலையும் சம்பாதிக்க முடியல. நீங்க ஜக்காத்தை கொடுத்தீங்கன்னா அந்த கடனை அடைச்சிட்டு என் பணத்தையும் நான் வாங்கிக்குவேன். வல்காரிமீன் கடனாளிகள். அதற்கு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசல்களை பார்த்தா பில்லருக்கு பின்னாடி போய் ஒளிகிறார். யாரு? தல்ஹா. உஸ்மான் நாயகம் கவனிச்சுட்டாங்க, என்னடா இவன் தொழுகு வர்றாரு, நம்மளை பார்த்தா ஒளிகிறாரு. தொழுது பிடிச்சோன்னே வேகமாக போய் பிடிச்சிட்டாரு. என்ன எங்க வந்தீங்க? இல்லை, உங்களுக்கு நான் ஒரு 80,000 ரூபாய் தரணும், முகத்தை என்னால் பார்க்க முடியல, அதனால தான் ஒளிகிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு நெஞ்சில் கை வச்சு சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு கடனுக்காக உன்னுடைய பள்ளிவாசலில் ஓடி ஒளிகிற இந்த கேவலம், அதுக்கு நான் காரணமாயிருக்கேன். தல்ஹா எனக்கு தர வேண்டிய 80,000 திரகத்தை நான் தள்ளுபடி செய்வேன். இப்போ ஜக்காத்தில் இப்படி ஒன்று இருக்கா இல்லையா? நமக்கு வர வேண்டியதை தள்ளுபடி செஞ்சு கழிச்சிடலாம். அதே மாதிரி ஒஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில், அது அந்த நிபந்தனைகளோடு ஜிஹாது செய்யக்கூடியவர்கள், அந்த நிபந்தனை. வபனி சபீல் வழிபோக்கர்கள், அவங்களுக்கு ஒன்றும் வாழ்வாதாரம் இதெல்லாம் கிடையாது, போன போக்கில் போகிறாங்க, அவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கும். இதுலையும் பெருமானார் சொல்வாங்க, 8 சாரார்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம் என்றாலும் முன்னுரிமை உறவுகளுக்கு தான். காரணமும் சொன்னாங்க, உறவுகளில் ஜக்காத்து வாங்குகிற அளவுக்கு ஏழைகளாக இருந்தால் அவங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா 2 நன்மை. ஒன்று ஜக்காத்து கொடுத்த நன்மை, உறவை பாதுகாத்த. அல்லாஹ் தஆலா ரமலானுடைய மாதத்தில் நம்மளால் இயன்ற அளவு, உண்மையை நீங்க பாருங்க, நம்ம சமூகத்துக்குலாம் அரசாங்கத்திலிருந்து பெரும் நிதி உதவிகள்லாம் வர்றதில்லை. வந்தாலும் நம்ம போய் வாங்கறதில்லை. யாரு ஃபார்ம் புள்ள பண்ணிட்டு கியூவில் நின்று ரெக்கமெண்டுக்கு போயிட்டு அந்த சோம்பேறித்தனமும் ஒரு பக்கம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 13,000 பள்ளிவாசல், 13,000 பள்ளிவாசல்ல ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மா வசூல், நான் சொல்றது மினிமம் சாதாரண கணக்கு 5,000 ரூபாய் போடுங்க. ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு பள்ளிவாசல் 5,000 ரூபாய். 5,000 பெருக்கல் 13,000 எவ்வளோ ஆச்சு? என்னங்க கணக்கில் புரியுதானே? 6 கோடி. 6 கோடிங்க. ஒவ்வொரு ஜும்மாலையும் ஒரு காலேஜ் கட்டலாம், ஒவ்வொரு ஜும்மாலையும் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாம். சொல்றது புரியுதா? நம்மள்ட்ட யூனிட்டி இல்லை. நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன், நம்ம பள்ளியில் 20-25 ரூபாய் தாண்டிது ஜும்மா வசூல். அத்தார ஜமாத்து போனால் 40 கிடைக்கும்.
சென்னையில எல்லாம் ஜும்மா வசூல் லட்சங்களை எல்லாம் தாண்டு. இந்த ஒரு சரியான ஆர்கனைசேஷன் இந்த பைத்துல் மால் மேல உண்மையா நடந்துக்கிட்டா இந்த சமூகம் எங்கேயோ போகும். சின்ன கணக்கு நான் இங்கே சொல்லுவேன், நம்ம பள்ளியில் ரம்ஜானில் இதை இஷால இல்லை லோகதர்சனில் வசூல் பண்ணுறாங்க. குறைஞ்சது 1000 ரூபாய் போடணும். ஒரு ஆளுக்கு 3 நேரத்தில் 3000 ரூபாய் இங்கேருந்து வெளியில் போகுது. 30 நாளைக்கு 1 லட்சம் ரூபா. இந்த பொருளாதாரங்கள் முறைப்படுத்தப்படாதனால, ஏன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், அல்லியாசில் போய் சொல்லிட்டா அவங்க பார்த்துக்குவாங்கப்பா. நம்ம என்ன நினைக்கிறோம், ஏழைக்கு போட்டு நம்ம சம்பாரிச்சதில் 10 ரூபா எல்லாம் கரெக்டு. அந்த திட்டமிடுதல் இல்லாதனால இவ்வளோ பெரிய பொருளாதாரம் வீணடிக்கப்படுதுங்கிற. 100 ரூபாய்க்கு சில்லறை முடிச்சா ஆளுக்கு 10 ரூபா கொடுத்தா அவங்க டீ குடிப்பாங்களா? சொல்லுங்க, டீ எவ்வளோ? 100 ரூபாய்க்கு ஒரு ஆளுக்கு திருப்திய சாப்பாடு வாங்கி கூட. ஜமாத்து நிர்வாகங்கள் உட்கார்ந்து பேசினா இந்த மாதிரி பொருளாதார திரட்டு எவ்வளவோ அநியாயமான வழிகளுக்கு காசு போகுதுங்க. நம்ம ஆளுகளை எலெக்ஷன் நெருங்கிருச்சுல, கரெக்டாக லிஸ்ட்டு போட்டு வருவாங்க. வந்து இது மாதிரி தேர்தல் வரும்போது ஏதாவது கொடுங்கெல்லாம் கேட்க மாட்டான். பாய் 2 ரூபா கொடுத்து விட்ருங்க, இவனும் கொடுத்துருவான். அங்கே ஏதாவது ஒரு ஆதாயம் பயம் இருக்கும். கரெக்டாக காசு எவ்வளோ அநியாயமாக போகுது. ஒரு ஏழை குமருக்காக போய் கேட்டால் அவர் டைலாக் பேசுகிறார், என்ன கொடுத்தா வச்சிருக்கு, எல்லாரும் இப்படி வந்தால் நான் எங்கே போவேன், நீ கூட சேர்ந்து போ. எல்லாம் கொடுத்துருக்கிறேன், உன்னை தேடி என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. இருக்கிறத கொடு, இல்லைன்னா நல்ல வார்த்தையை சொல்றது பெருமானார். அதனால் ஜகாத்து சார்ந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நம் சொத்துக்களையும் பாதுகாக்கணும், பிள்ளைகளையும் பாதுகாக்கணும், வாழ்க்கை நோயற்ற வாழ்க்கை இருக்கணும். அப்படின்னா ஜகாத் என்ற கழிவு நம்ம வீட்டிலிருந்து வெளியேற்றப்படணும். முறைப்படி செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ஸல்லி அலா நபி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.